திரு பழனிசாமி, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, சொல்லுங்க எப்படி பாக்குறீங்க நகர்வுகளை? இன்னைக்கு திரு அமித்ஷாவுடைய கருத்து எதிர்வினையும் அதிமுகல இருந்து உடனடியா வந்துருச்சு. திரு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய எதிர்வினையும் பார்த்திருப்பீங்க. அவர் ஏற்கனவே பிஜேபின்னு சொல்லிட்டாரு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல்னு திருக்குறள் வரைக்கும் இன்னைக்கு சொல்லிட்டாரு. அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் திரு அமித்ஷாவுக்கு அவரே இதுல பதில் சொல்லி இருக்கணும். ஏன்னா அவர் பத்திரிகையாளர்கள் கேட்ட பொழுது நான் பார்க்கல அது இதுன்னு அவர் மழுப்புனது தவறு. அடுத்து முனுசாமி இன்றைய சூழ்நிலைக்கு அதிமுக தலைமையில கூட்டணி என்று மட்டுமே சொல்லி நிறுத்தி இருக்க கூடாது, அதில் பாஜகவுக்கு இடம் இல்லை என்பதை சேர்த்து சொல்லி இருக்கணும். திரு ஜெயக்குமார் மட்டும்தான் தெளிவாக திரு அமித்ஷா அவர்கள் கருத்து ஏற்புடையதல்ல. திரு வைகை செல்வன் பேசினாரு, நாங்க எந்த நிலையிலும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுல உறுதியா சொல்லியிருக்கோன்றாரு. திரு ஜெயக்குமார் தான் இன்னைக்கு அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான கருத்தை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருங்கிறத பேசக்கூடிய இடத்துல அவர் தானே இருக்கிறாரு. இல்ல, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடத்துல பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, அதை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம், அது வியூகமாக இருக்கலாம்ல. பயப்படுறாரா? இல்ல சார், வியூகமா இருக்கலாம்ன்ற இல்ல, என்ன வியூகம்னு கேக்குறாங்க. என்ன கேட்டாங்க? கூட்டணி இருக்கா அப்படின்னா இல்ல, அதுதான் நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம்ல என்று அவர் சொல்லி அவர் தவிர்க்கிறார். அப்ப அதாவது ரொம்ப நாகரிகமா சொல்றதுன்னா அதற்கு பதில் சொல்வதை அவர் தவிர்க்கிறார். ஒன்று. இரண்டாவது, இந்த எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுடைய நோக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தலை விட 2026 தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது. அமித்ஷா அவர்களது நோக்கம் என்பது இந்த பாராளுமன்றத்துல தேர்தலில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற வேண்டும் என்பது. நிச்சயமாக இன்றைக்கு பாஜகவோடு கூட்டணி அமைத்து களம் கண்டால் அது 2026 அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கிற பலத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலையும், அன்றைக்கு வலிமையாக பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை அண்ணாமலை தொடர்ந்தால் அதன் தலைவராக அதற்கு இடையூறு ஏற்படுத்துகிற செயலும் நடக்கும். இன்றைக்கு நடந்த நிகழ்வுகள்ல பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் போற டைரக்ஷனுக்கும் அண்ணாமலை அவர்கள் வெளியிடுற டைரக்ஷனுக்கும் முரண்பாடுகளாக இருக்கு. அமித்ஷா எப்படியாவது அதிமுகவை இணைத்து விட வேண்டும் என்றுதான் அவர் நினைக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு எனக்கு தொடர்ச்சியா ஒரு விஷயம் புரியவே இல்லை. நான் திரும்ப மணி அவர்கள்ட்ட கூட கேட்கிறேன். அமித்ஷா அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக, மோடி அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக, அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமையினுடைய விருப்பத்திற்கு மாறாக மாநில தலைமை ஒரு முடிவு எடுத்துட முடியுமா? அது ஒரு வியூகமா ஏன் இருக்கக்கூடாது? ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஏன் இருக்க முடியாது? நீங்க அப்படி ஒரு முடிவை எடுத்துட்டு அவர் அடுத்தடுத்த நாட்கள் அவருக்கான ஆதரவு தானே மீண்டும் மீண்டும் கட்சி கொடுக்குது. அப்ப அதுக்கு பின்னாலும் அவருடைய முடிவுக்கு பின்னாலும் கட்சி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதாவது நீங்க ஒரு இந்திய அளவுல பார்க்கையில 540 தொகுதிகள்ல இங்க ஒரு 40 தொகுதிகள். அப்ப கட்சியை நல்லா பலமா வச்சிருங்க என்ற அளவுல லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது கட்சி வளர்க்கப்பட வேண்டும் என்கிறது அண்ணாமலைக்கு மேண்டேட். ஆனால் நீங்க அதிமுகவை வீழ்த்தி அடுத்த முறை அதிமுக இல்லாம நீங்க ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். மத்தியில் ஆள்றவங்களுக்கு என்ன இருக்கும்? இந்தியாவை ஆள வேண்டும் என்பதுதான் பிரியாரிட்டி. அது ஒருவேளை தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணியில இருந்தா கூட போறோம் என்பதுதான் அவர்களது முக்கியத்துவம். அந்த இடத்துல ஒரு லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இதையே அமித்ஷா அவர்கள் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி ஸ்பெசிபிக் கொஸ்டின் ஆன் ஏடிஎம்கே தான் அமித்ஷா ரிப்ளை பண்றாரு, கதவு திறந்திருக்குன்னு. ஆனா அண்ணாமலை கிளாரிஃபை பண்றாரு. அந்த கேள்வியிலே கூட, அந்த கேள்வியில அதிமுகவோடு இருக்கக்கூடிய கூட்டணி முடிந்து விட்டது, மூன்றாவது அணிக்கான கதவு, அதாவது மூன்றாவது அணிக்கான வாய்ப்புகள் அல்லது அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்களான்னு கேட்கும்போது தான் அனைத்து கதவுகளும் ஆல் டோர்ஸ் ஆர் ஓபன் அப்படிங்கிறார். அப்ப முடிஞ்சிட்டுதுன்னு முடிச்சிட்டாரா அப்படின்னு கூட கேள்வி வரலாம்ல. அங்க அதிமுகவோடு கூட்டணி அப்படிங்கிறத நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்றோங்கிற கேள்வியும் நான் வைக்கிறேன். அதுல பாஜகவை பொறுத்த வரைக்கும் கீப்பிங் ஆல் தி ஆப்ஷன்ஸ் ஓபன். நாளை தேவைப்பட்டால் அண்ணாமலையை பழி கொடுத்தால் இந்த கூட்டணி பழி கொடுத்து விட்டால், அதாவது தலைமை பதவியிலிருந்து மாத்திட்டா இந்த கூட்டணி அமைந்து விடும் என்றால், அவங்க டெஸ்பரேட்டா இருந்தா அந்த முடிவுக்கு வருவதற்கு அவர்கள் தயங்க மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் அந்த ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷன்ல தான் அவங்க இருக்கிறாங்க. அப்ப இரண்டாவது, திரு தமிழ்மணி அவர்கள் சொன்னதில் ஒரு சின்ன மாறுபாடு. கோமதி சீனிவாசன் அதிமுக இருந்து எப்பவே அவங்க திமுக போயிட்டாங்க.
அவங்க தொடர்ந்து அதிமுக. அடிப்படையில் அவர் சொல்ல வந்தது என்னன்னா அரசியல்ல இப்போ எவ்வளவு ஆக்டிவா இருக்காங்கங்கிற கேள்வி அவர் எழுப்பினார். அதுக்கு தான் நான் வர்றேன். 91ல நரசிம்மராவ் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியில வயதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சீட்டு கொடுக்கல. அவரு ஆந்திரால ரயில்வே ஸ்டேஷன்ல பெட்டியை வச்சுக்கிட்டு தனியா பெட்டி தூக்கிட்டு போற கூட ஆள் இல்லாம தனிச்சு நின்றுட்டு இருந்தார். ஆனா ராஜீவ்காந்தி அவர்களது அந்த சம்பவம் என்பது அவரை இந்தியாவுடைய பிரதம அமைச்சராக உயர்த்துச்சு. அப்ப ஒரு கட்சியில ஒரு அரசியல்ல ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. அவர்களுக்கு உண்டான செல்வாக்கு என்பது நிச்சயமாக இருக்கு. நம்ம யாரையும் குறைச்சு மதிப்பிட முடியாது. அவர்கள் ஓடி ஆடி பணியாற்றக்கூடியவர்களாக இல்லாம இருக்கலாம். அதுல அவர் சொல்ல வந்த கருத்துனா அதிமுகவுக்கு பெரிய இழப்பு மாதிரியோ அதிமுகவில் ரொம்ப ஆக்டிவா இருந்த யாரும் அங்க போயிடல அப்படிங்கிறாரு. அதனால திரு எடப்பாடி பழனிசாமி எந்த பதவிக்கும் ஆளாக வேண்டியதில்லைங்கிறாரு. அப்படி உதாசீனப்படுத்தினா அவர் தலைவருக்கே அழகில்லாதவர் எடப்பாடி பழனிசாமி. ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு நெருங்கி பழகியவர்கள், எம்ஜிஆரோடு 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள், அந்த தொகுதியில நன்கு அறிமுகமானவர்கள். இன்றைக்கு அவர்கள் ஓடி ஆடி பணியாற்ற முடியாவிட்டாலும் கூட ஒருங்கிணைக்கிற சக்தி படைத்தவர்கள். இந்த கிராஸ் ரூட் கேப் தான் பாஜக இல்ல. டாப் லெவல் லீடர்ஷிப் இருக்கு. ரொம்ப கீழே அண்ணாமலை கொஞ்சம் ரொம்ப சிறு வயதுல இருக்கிறத கொஞ்சம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார். என்ன லேக்கிங் அப்படின்னா பிரிட்ஜிங் பிட்வீன் த கேப். அத இன்றைக்கு அதிமுக கொடுக்குது. இரண்டாவது, அவர்கள் பலமானவர்களோ இல்லையோ ஒரு தொண்டனை கூட இழந்து விடக் கூடாது என்கிற அடிப்படையில கட்டமைக்கப்பட்டதுதான் அதிமுக. எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு கதறி கதறி அழுகணும், வருத்தப்படணும். நம்முடைய நடவடிக்கைகள்ல எங்க தவறு, ஏன் இவர்கள் நம்மை விட்டு சென்றார்கள் என்று ஆனா நீங்க தொடர்ச்சியா ஒரு ஆண்டு அல்லது 2 ஆண்டுகளா வச்சுப்போமே, அவர் இழப்புன்றீங்க. ஆனா கட்சி முழுமையா அவர்கிட்ட இருக்கு, மாவட்ட செயலாளர்கள் முழுமையா அவர்கிட்ட இருக்காங்க, முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அப்படின்னு எல்லாருமே அங்கதான் நினைக்கிறாங்க. அவர் ரொம்ப அழுத்தமாக கட்சியை கைப்பற்றி இருக்கிறார், இடத்த வச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியே 2002ல இருந்து 2011 வரைக்கும் காணாம போயிட்டாருங்க. இருக்கலாம் சார். இன்னைக்கு என்ன நிலைமைங்கிறதான பேசுறோம் நம்ம. இன்னைக்கு அவருடைய அரசியல்ல முத்துசாமி திமுக போகாம இருந்திருந்தாருன்னா இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அடுத்த ஒரு அமைச்சர் அதெல்லாம் கடந்துதான் இந்த இடத்துல நிக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், சரி எடப்பாடி பழனிசாமி அல்லது அவரோடு இருக்கக்கூடிய கட்சி அல்லது அவரோடு இருக்கக்கூடியவர்கள் பெரிய பலம் இல்லைன்னா அமித்ஷா போன்ற ரொம்ப அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஏன் அவங்க வரணும்னு பேசுறாரு? ஓப்பன் டோர்ஸ் ஆர் ஓப்பன் சொல்ல போறாரு. ஏற்கனவே இருக்க ஓப்பன் சொல்லிருக்காரு, டிடி விதினர் இருக்காங்க, போறோம்னு நினைக்கலையே அவங்க. பாரதிய ஜனதா கட்சி பின்புலத்தோடு தன்னை தவிர யாரும் அந்த பொதுச் செயலர் தேர்தலில் போட்டியிட்டு விடக் கூடாது என்று தடுத்து தன்னைத்தானே அறிவிச்சதுகிட்டதுக்கு பேரு செல்வாக்கு படைத்ததுன்னு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது தானே சார்? நீதிமன்றங்கள் நீங்க மக்கள் மன்றம் ஏற்றுக்கொண்டதா? மக்கள் மன்றம் அது தேர்தல்ல தான் சார் தெரியும். மக்கள் மன்றத்துல திரு ஓ பன்னீர்செல்வத்தை எவ்வளவு ஏற்றுக்கொண்டாங்க, எடப்பாடி பழனிசாமி என்ன ஏற்றுக்கொண்டாங்க? நாளைக்கு நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு வழக்கறிஞர் மணி அதிமுக தலைவரா வந்தா கூட அந்த ரெட்டைலைக்கு உண்டான வாக்கு அதிமுகவுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரல் பலம் ரெட்டலை யார்கிட்ட இருக்குங்கிறதா சார் மேட்டர். ரெட்டலையே அவர் பெற்றிருக்கிறார் அப்படிங்கறதான விஷயம். கட்சி அவர்கிட்ட இருக்கு. சரி, அதத்தான் மணி கோடிட்டு காமிச்சாரு. அமித்ஷா நினைத்தால் இதை நீங்க ஒரு மைல்டு வார்னிங்கா கூட நீங்க எடுத்துக்கலாம். அப்ப அமித்ஷா நினைத்தால் அந்த ரெட்டலை எடப்பாடி கையில இல்லாம கூட போயிடும். அடுத்து எடப்பாடி பழனிசாமி கூட சுத்தி இருக்கிற ஆட்களே அமித்ஷாவோடும் தொடர்புல இருக்கிறாங்க. பாஜக நினைத்தால் இன்னொரு பிளவை எடப்பாடி பழனிசாமி இடத்துல உண்டாக்க முடியும். இதெல்லாம் நீங்க கணிக்கிற அளவுக்கு திரு எடப்பாடி கணிக்க மாட்டாரா சார்? சார் அவர் நம்புறா சார்? ஒரு களத்துல உள்ள போயிட்டா கோர்ட்டுக்கு என்ன பெரிய மக்கள் தீர்ப்புன்னு சொல்றார் சகோதரர். எத்தனை வழக்கு அவர் போட்டு வச்சிருக்காரு தெரியுமா? இன்னைய தேதியில எனக்கு தான் அவர் வழக்குகள் தொடர்ந்து இருக்காரு. அப்புறம் ஏன் கோர்ட்டுக்கு போனாரு? கோர்ட்டு போனது தான் பெருசா என்ன இருக்குது? மக்கள் அவருக்கு என்ன மக்கள் செல்வாக்கு இருக்குது? இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்குலையோ பொதுக்குழு 100ல ஒரு பங்கு அவருக்கு இருக்குதா? அவர் சொன்னதுனால தான் நான் பதில் சொல்றேன். நான் முடிச்சிடுறேன் சார்.
அமைதி, அமைதி. சரி, வேணாம், சார், வேணாம். இருக்கட்டும். தனிப்பட்ட தப்பு இல்ல. முறையில் நல்ல இல்ல சார். உங்களுக்கு உரிமை கிடையாது. சரி, சரி. இல்ல, தனிப்பட்ட ஆமா, முறையில் போக வேண்டாம். ஜால்ரா நம்ம அடிக்கிறது உங்க உரிமை தான். வாதங்கள்ல என் வேண்டாம். உரிமை இல்ல. ஒரு நான் நாளைக்கு மறுக்கல. கேஸ்ல வாதம் அது உங்க உரிமை தான். மூத்த வழக்கறிஞர் கட்சியை விட்டு அனுப்பிச்சாலும் தொடர்ந்து சுத்தி நம்ம சப்ஜெக்ட்ல போயிடலாம் சார். ஓகே, தனிப்பட்ட தாக்குதல் போக வேண்டாம். ஓகே. திரு கேசிபி ஒரு நிமிஷம். திரு கேசிபி பொறுத்த வரைக்கும் அதாவது நீதிமன்றங்கள்ல தீர்ப்பு என்பது அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொடுக்கிறது. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமியோட இருக்கிற வேலுமணி 25 எம்எல்ஏ ஓட எடப்பாடி கூட கை கோர்க்கிறாருங்க. அந்த தீர்ப்பு வரும். போகலாம். ஒரு மனிதன் மாண்டு கூட போகலாம். மனித வாழ்க்கை எது பாசிபிலிட்டி இல்ல, எல்லாம் இருக்கு. நான் சொல்லல, யாருக்கு வேணா வரலாம். ஒவ்வொருத்தரா பேசுங்க. நீங்க சொல்றது தவறு. அது சரி, ரைட். ஏன் அந்த வார்த்தை? மனித உயிர் நேற்று இருந்தா இன்னைக்கு இல்ல, எல்லாம் நடக்கலாம் சார். யார் வேணா போகலாம். ஆனால் இந்த தேர்தல்ல சார், உங்க கருத்தை பதிவு பண்ணிட்டோம், உங்க எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டீங்க. இந்த தேர்தல்ல இன்னைய சூழ்நிலையில நானும் இவரும் ஒண்ணு ஒத்து போறோம். பழனிசாமி தோர்த்தால்தான் அவர் அடுத்த சட்டசபையில் 2026 இலக்கு 25 இருக்கலாம். ஓகே, அடுத்த சட்டமன்ற தேர்தல் இலக்கு அல்ல. அதை நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, அவருடைய கடைசி வெற்றி இந்த தேர்தலில் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, திரு ஓபிஎஸ் தாமரையில தான் நிற்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. இனி நான் அதிமுகன்னு சொல்லிக்கக்கூடிய அருகதையை அவர் இழந்து விடுவார். சொல்லிட்டார், தாமரை நிற்க போற அறிக்கை விட்டார். எதுவுமே முடிவாகலையே. நம்ம ஏன் இன்னும் ஓபிஎஸ் ரொம்ப குறைத்து கடுமையான விமர்சனத்தையும் ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு தாமரை நிற்க போறோம்னு. நான் யாரையும் சொன்னதை சொல்லல. நான் தாமரை அவர் சொல்லியிருக்காரு சார். கிடைக்கும் நம்புறாரு. தாமரையில் ரெட்டையிலே அவர் கிடைக்க எந்த விதம் அது வேற சார். அது வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறதுல வேற. அவர் இன்னைக்கு வரைக்கும் ரெட்டலை எங்கிட்ட இருக்குன்னு தான் அவருக்கு தாமரையில் இருக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இல்ல சார். நான் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இன்னும்